Hello guys, போன வீடியோல நம்ம cross join என்ன அதோட functionality என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம EQUI join என்ன அதோட functionality என்ன அப்படின்றத பார்க்கலாம். EQUI join or inner join அப்படினு சொல்வாங்க. EQUI join சொல்வாங்க இல்லனா inner join சொல்வாங்க. சோ இதோட functionality என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ EQUI join அப்படினா ஒரு ரெண்டு டேபிளை நீங்க ஜாயின் பண்றீங்க. ஜாயின் பண்ணும்போது ரெண்டு டேபிள்லயும் மேட்சிங் ஆன ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு அப்படினா அந்த ரெக்கார்டை ஒண்டி புல் பண்ணி வெளிய எடுத்துட்டு வரது பேர் தான் EQUI join இல்லனா inner join சொல்வாங்க. ஓகேவா? அந்த நீங்க EQUI join inner join போடும்போது ஏதாவது உங்களுக்கு நல் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படினா அது உங்களுக்கு ஷோ பண்ணாது. ஓகேவா? அது உங்களுக்கு காட்டவே காட்டாது. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் இருக்கு. அதாவது டேபிள் 1 டேபிள் 2 அப்படினு ஒரு ரெண்டு டேபிள் இருக்கு. இந்த டேபிள் 1லயும் கொஞ்சம் மேட்சிங் ஆன ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இதே டேபிள் 2லயும் கொஞ்சம் மேட்சிங் ஆன ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இந்த green கலர் ஏரியா இருக்குல்ல, சோ இந்த ஏரியா தான் ரெண்டு டேபிளும் இருக்க மேட்சிங் ஆன ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? சோ இந்த மேட்சிங் ஆன ரெக்கார்ட்ஸ் ஒண்டி தான் நம்ம இந்த இன்னர் ஜாயின்லயோ இல்ல EQUI joinலயோ போட்டா அந்த ரெக்கார்ட்ஸ் ஒண்டி தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இது நமக்கு ஒரு நல்ல ஃபங்க்ஷனாலிட்டி இது. சோ ரெண்டு டேபிளையும் நம்ம மேட்ச் பண்ணி ஒரு டேட்டாவை எடுக்கிறோம் அப்படினா அது பேர் வந்து EQUI join இல்லனா inner join அப்படினு சொல்வாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். EQUI join ஓட சின்டாக்ஸ் என்ன அப்படினா நம்ம செலக்ட் கிளாஸ் இருக்கணும், from கிளாஸ் இருக்கணும், ஒரு வேர் கிளாஸ் இருக்கணும். ஓகேவா? செலக்ட் கிளாஸ்ல எப்பவுமே நம்ம வந்து காலம் நேம்ஸ் தான் கொடுக்கணும். ஓகேவா? என்னென்ன காலம் நம்ம செலக்ட் பண்ண போறோமோ அந்த காலம் நேம்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். from கிளாஸ்ல டேபிள் நேம்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். நம்ம எந்தெந்த டேபிள் வந்து இந்த queryக்கு யூஸ் பண்ண போறோமோ அந்த டேபிள் நேமை வந்து நம்ம இதல கொடுக்கணும். வேர் கண்டிஷன்ல நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். வேர் கிளாஸ்ல நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். இப்போ நம்ம இத எக்ஸாம்பிளோட ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எம்ப்ளாயிஸ் 1 ன்னு ஒரு டேபிள் இருக்கு, டிபார்ட்மென்ட் 1 ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கு. சோ இதல நான் query பண்ணி பார்க்கறேன் அப்படினா எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 26 ரோஸ் காட்டுது. ஓகேவா? இதுல வந்து 26 ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு காட்டுது. ஓகேவா? அதாவது எம்ப்ளாயிஸ் டேபிள்ல எனக்கு வந்து 26 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு காட்டுது. அதே மாதிரி டிபார்ட்மென்ட் டேபிள்ல நான் query பண்ணி பார்க்கறேன் அப்படினா எனக்கு வந்து ஒரு 27 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு காட்டுது. ஓகேவா? ஒரு 27 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு காட்டுது. சோ இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து இன்னர் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? இன்னர் ஜாயின் அப்படினா ரெண்டு டேபிள்ல இருக்க மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் ஒண்டி எடுத்துட்டு வரோம். அது பேர் தான் இன்னர் ஜாயின். சோ நம்ம EQUI join or inner join பண்றதுக்கு நம்ம சின்டாக்ஸ் எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் செலக்ட் கிளாஸ் எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செலக்ட் கிளாஸ் எழுதணும். அடுத்து from கிளாஸ் வேணும். அடுத்து வேர் கிளாஸ் வேணும். ஓகேவா? செலக்ட் கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் எடுத்துட்டு வர போறோம், from கிளாஸ்ல என்ன போடணும், வேர் கண்டிஷன் என்ன போடணும் அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணனும். ஓகேவா? from கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ணனும், ரெண்டு டேபிளோட நேமோ போடணும். ஓகேவா? சோ ரெண்டு டேபிள் EMP1 ன்னு ஒரு டேபிள் இருக்கு நமக்கு, அடுத்து டிபார்ட்மென்ட் 1 ன்ற இன்னொரு டேபிள் இருக்கு. ஓகேவா? சோ ரெண்டு டேபிளும் போட்டாச்சு. சோ நமக்கு இதுல டேட்டாஸ் வேணும். ஓகேவா? இப்போ பாருங்க EMP1ல நிறைய டேட்டா இருக்கு. இதல நம்ம செலக்டிவா கொஞ்சம் டேட்டாஸ் எடுத்துக்கலாம். நம்ம இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருந்து எம்ப்ளாயி ஐடி ஒண்டி நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? எம்ப்ளாயி ஐடி, அடுத்து ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துப்போம். அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துப்போம். அடுத்து இவங்க எந்த டிபார்ட்மென்ட்ல இருக்காங்களோ அந்த டிபார்ட்மென்ட் ஐடி எடுத்துப்போம். நம்ம இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருந்து இந்த மூணு காலம் நம்ம எடுத்துறோம். அதாவது எம்ப்ளாயி ஐடி எடுத்துறோம், ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துறோம், டிபார்ட்மென்ட் ஐடி எடுத்துறோம். ஓகேவா? அதே மாதிரி டிபார்ட்மென்ட்ஸ் டேபிள்ல இருந்து நம்ம ஏதாவது ஒரு ரெண்டு காலம் எடுத்துக்கலாம், இல்லனா ஒரு காலம் எடுத்துக்கலாம். ஓகேவா? டிபார்ட்மென்ட்ஸ் டேபிள்ல இருந்து டிபார்ட்மென்ட் நேம் எடுத்துக்கலாம். ஓகே, டிபார்ட்மென்ட் நேம் சரி நம்ம எடுத்தாச்சு. நம்ம வேர் கண்டிஷன்ல கொடுக்கணும். வேர் கண்டிஷன்ல என்ன கொடுக்கணும் அப்படினா எனக்கு இந்த டிபார்ட்மென்ட்ஸ் டேபிள்ல இருக்க இந்த டிபார்ட்மென்ட் ஐடியும் இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருக்க இந்த எம்ப்ளாயி ஐடியும் மேட்சிங் அப்படினு நம்ம சொல்லணும். ஓகேவா? எப்படி இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருக்க இந்த டிபார்ட்மென்ட் ஐடியும் டிபார்ட்மென்ட்ஸ் டேபிள்ல இருக்க இந்த டிபார்ட்மென்ட் ஐடியும் மேட்சிங் அப்படினு சொல்லணும். அப்படினா மேட்சிங் அப்படினா 1 = 1 அப்படினு சொன்னா கரெக்ட் தானே? 1 = 1 ன்றது கரெக்ட் தானே? சோ அதே மாதிரி தான் இப்போ இங்க டிபார்ட்மென்ட் ஐடி 10 இருந்துச்சுனா அங்கேயும் 10 இருந்துச்சுனா அது ரெண்டும் மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அது மாதிரி தான். அது மாதிரி நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். அதாவது என்ன சொல்லணும் அப்படினா இங்க இருக்க டிபார்ட்மென்ட் ஐடியும் அங்க எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருக்க டிபார்ட்மென்ட் ஐடியும் ஈக்குவல் அப்படினு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ இது மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம கொடுத்துட்டு இத ரன் பண்றோம் அப்படினா நமக்கு வந்து query ரன் ஆகாது, இல்ல வந்து எரர்லாம் த்ரோ பண்ணும். ஓகேவா? சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து டேபிள் நம்ம கொடுக்கும்போது இந்த டேபிளுக்கு வந்து ஒரு அலியாஸ் நேம் நம்ம கொடுத்துறணும். ஓகேவா? நான் இந்த எம்ப்ளாயி 1 ன்ற டேபிளுக்கு வந்து E ன்னு கொடுத்திருக்கேன், டிபார்ட்மென்ட் 1 டேபிளுக்கு வந்து D ன்னு கொடுத்திருக்கேன். நீங்க எப்ப அலியாஸ் நேம் கொடுக்கறதா இருந்தாலும் இது மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டு கொடுங்க. ஓகேவா? சோ இது EQUI joinனால நம்ம வந்து நடுவுல கமா போடணும். ஓகேவா? அப்பதான் நமக்கு வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் வந்து தனியான ஒரு டேபிள், டிபார்ட்மென்ட்ஸ் டேபிள் வந்து தனியான ஒரு டேபிள் அப்படினு சொல்லி செப்பரேட் பண்றது தான் இந்த கமா. சோ இப்போ நம்ம சொல்றோம்
இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு மேட்சிங் அப்படின்னு சொல்கிறோம். எந்தெந்த டிபார்ட்மெண்ட் மேட்சிங்கு நம்ம சொல்லலை. ஸோ அப்போ நம்ம வந்து சொல்லணும் எனக்கு வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள், அதாவது இ டாட் எம்ப்ளாயிஸ் டேபிளில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியும் அதே மாதிரி டி டாட் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியும் எனக்கு மேட்சிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டேபிளுக்கு வந்து ஒரு அலியாஸ் நேம் கொடுக்குறோம். அந்த அலியாஸ் நேமை வந்து வேர் கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே அலியாஸ் நேமை நம்ம செலக்ட் கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ணணும். இந்தந்த காலம்ஸ் எந்தெந்த டேபிள்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி நம்ம எடுத்துருக்கோம். இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி 2 டேபிள்லையும் இருக்குது. ஓகேவா? நீங்கள் அதை இந்த வந்து எந்த டேபிள்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணல அப்படின்னா 2 டேபிள்லேருந்து டேட்டா இருக்குது. ஸோ அது ஆரக்கிளுக்கு தெரியாது எந்த டேபிள்லேருந்து நம்ம டேட்டா எடுக்கணும் அப்படின்னு ஆரக்கிள் தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா எரர் த்ரோ பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக இந்த டேபிள்லேருந்து தான் எனக்கு இந்த ஐடி எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது கரெக்டாக எடுத்துகிட்டு வரும். நம்ம அப்படி சொல்லலை, இந்த இதே காலம் இன்னொரு டேபிளும் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் வரும். ஓகேவா? ஸோ அந்த எரரை அவாய்ட் பண்ணுறது தான் நம்ம இது மாதிரி காலம் அலியாஸ்லாம் கொடுத்துட்டு இந்த அலியாஸ் நேம் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எம்ப்ளாயிஸ் டேபிளில் இருக்க எம்ப்ளாயி ஐடி எடுத்துகிட்டு வா, அப்புறம் எம்ப்ளாயிஸ் டேபிளில் இருக்க ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துகிட்டு வா, அடுத்தது எம்ப்ளாயிஸ் டேபிளில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடி எடுத்துகிட்டு வா, அப்புறம் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடி எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு காலம்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது ஃப்ரம் கிளாஸில் டேபிள்ஸ் போடுறோம், வேர் கிளாஸில் கண்டிஷன் கொடுக்குறோம். ஓகேவா? கண்டிஷன் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஜாயின்ஸ் எப்போ ஜாயின்ஸ் எழுதி கண்டிஷன் கொடுக்குறதா இருந்தாலும் இந்த 2 டேபிளில் இருக்க இந்த 2 காலம் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுத்துடணும். அதாவது எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியும் இதில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடி மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த கொரியை ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரும். அதாவது இந்த நம்ம இங்கே செலக்டிவாக கொடுத்துருக்க காலம்ஸ் ஒண்டி தான் அது ஃபில்டர் பண்ணி எடுத்துன்னு வரும். மீதி எந்த காலம்ஸும் எடுத்துகிட்டு வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், 4 காலம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த 4 காலம்ஸ் தான் வரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி ஐடி 200ன்னு இருக்குது. இவங்களோட டிபார்ட்மெண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா 10, இவங்களோட டிபார்ட்மெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு டேபிள் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டோட நேமு அதோட ஐடிலாம் வச்சுருப்பாங்க. இன்னொரு டேபிள் அந்த ஐடியை ஒண்டி எடுத்து நம்மளுக்கு எங்கேயாச்சும் ஜாயின் கொடுத்துருப்பானுங்க. ஸோ நம்ம அதிலெல்லாம் கொரி பண்ணி நம்ம அதை ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த ஜாயின்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா 25 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குது. நம்ம இங்கே எம்ப்ளாயிஸ் டேபிளில் 26 ரெக்கார்ட்ஸ் எடுத்தோம். ஓகேவா? ஏன் ஒரு ரெக்கார்டு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா நல்லில் இருக்குது. ஓகேவா? இந்த ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லுன்னு இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் ஐடியில் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடியில் வந்து எதுவுமே நல்லுன்னு இல்லை. ஓகேவா? நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடியில் எங்கேயுமே நல்லுன்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ அதனால நல்லு வந்து மேட்ச் ஆகலை. ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன பண்ணிச்சு, அந்த ஒரு ரெக்கார்டை வந்து எலிமினேட் பண்ணிடுச்சு. அது எலிமினேட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்டை வந்து 25 அப்படின்னு கொடுத்துச்சு. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெக்கார்டு வந்து இருக்காது. இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளில் அந்த ரெக்கார்டு என்ன ரெக்கார்டு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிம்பர்லி எம்ப்ளாயி ஐடி 178 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இதே இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் 178ன்னு சொல்லிட்டு எங்கேயுமே இருக்காது. இது நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பை எம்ப்ளாயி ஐடி பண்ணிட்டா நம்மளுக்கு கரெக்டாக எப்படி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ 178 நம்மளுக்கு பார்த்தோம். 178ன்னு சொல்லிட்டு இங்கே எங்கே ரெக்கார்ட் இருக்கா பார்க்கலாம். ஸோ 178 இல்லை, அதுக்கப்புறம் 179 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த கிம்பர்லி அப்படின்னு சொல்கிற அந்த பர்டிகுலர் பர்சனோட டேட்டா வந்து காட்டல. ஓகேவா? ஏன்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து நல்லுன்னு இருக்குது. அதாவது அவங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டும் அசைன் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? நல்லுன்னு இருந்துச்சுன்னா அவருக்கு எந்த டிபார்ட்மெண்ட் அசைன் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அசைன் பண்ணாதவருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் நேம் நல்லா கொடுக்க முடியாது. கரெக்டாக? ஸோ அதனால தான் அந்த ரெக்கார்டை வந்து அதை எலிமினேட் பண்ணி பேலன்ஸ் இருக்க ரெக்கார்ட்ஸை வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஈக்வி ஜாயின். ஓகேவா? இப்போ இதே இது இன்னர் ஜாயினாக இதை மாற்றணும் அப்படின்னா இந்த கம்மா போட்டிருக்க இடத்துல இன்னர் ஜாயின் நம்ம எழுதணும். ஓகேவா? இன்னர் ஜாயின் அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? இன்னர் ஜாயின் எழுதிட்டு இந்த வேர் கண்டிஷன் வேர்ன்னு நம்ம போட்டிருக்க இடத்துல ஆன் அப்படின்னு நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ இது 2 தான் நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? சின்டெக்ஸில் இந்த இடத்துல கம்மா இருந்த இடத்துல இன்னர் ஜாயின் எழுதுவோம். அதுமாதிரி வேர் கண்டிஷன் வேர்ன்னு இந்த இடத்துல ஆன்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் இதுதான் இன்னர் ஜாயினுக்கும் ஈக்வி ஜாயினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இது ரன் பண்ணாலும் இதே சேம் ரிசல்ட் தான் வரும். இதே 25 தான் வரும். ஸோ இதுதான் வந்து இன்னர் ஜாயினுக்கும் ஈக்வி ஜாயினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது வந்து ஈக்வி ஜாயினோட சின்டாக்ஸ், இது வந்து இன்னர் ஜாயினோட சின்டாக்ஸ். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா என்னது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.